கைஸ் வெல்கம் பேக் டு ஸ்ரீ சாதகா நியூட்ரி டயட். நம்ம இப்போ இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டெண்டர் கோகோனட் வாட்டர், அதாவது இளநீர். கோடை காலம் என்றாலே முதலில் நமக்கு ஞாபகம் வருவது இளநீர் தான். மற்ற பானங்களை விட இளநீருக்கே மவுசு அதிகம். இது இயற்கையான மற்றும் ஆரோக்கியமான பானம் என்பதால் இதை அதிகம் விரும்புவர். மேலும் இது தாகத்தை தணித்து புத்துணர்ச்சியையும் அளிக்கிறது. அடிக்கும் கோடை வெயிலில் பச்சை இளநீரை நேரடியாக அதன் மட்டையிலிருந்து அப்படியே பருகுவது என்பது ஒரு பேரானந்தமாகும். இது புத்துணர்ச்சி தருவது மட்டுமல்லாது பல உடல்நல நன்மைகளையும் அளிக்கிறது. இந்த நீரில் விட்டமின்கள், கனிமங்கள், மின்பொருட்கள், என்சைம்கள், அமினோ அமிலங்கள் மற்றும் சைட்டோகனின் வளமாக இருக்கிறது. இளநீர் அதன் ருசிக்கும் நன்மை அளிக்கும் புத்துணர்ச்சிக்கும் மருத்துவ குணங்களுக்கும் உலகம் முழுவதும் புகழ்பெற்று திகழ்கிறது. மேலும் இளநீரில் உடலுக்கு தேவையான பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்களான நியாசின், ரிபோஃப்ளாவின், தைமின், பைரிடாக்சின் மற்றும் ஃபோலேட் ஆகியவை இயற்கையிலேயே கிடைக்கிறது. இளநீரில் உள்ள நியூட்ரியன்ஸ் 10 வித நோய்களுக்கு மருந்தாகவும் பயன்படுகிறது. ஃபர்ஸ்ட் ஒன் டயரியா. வயிற்றுப்போக்கு அதிக அளவில் இருக்கும்போது நீர்ச்சத்து அதிக அளவில் குறைவதால் இளநீர் அருந்துவது மிகவும் நல்லது. இளநீரில் அமினோ அமிலங்கள், என்சைம்கள், சாப்பிடக்கூடிய நார்ச்சத்துக்கள், விட்டமின் சி மற்றும் பொட்டாசியம், மெக்னீசியம் மற்றும் மேங்கனீஸ் போன்ற கனிமங்கள் அதிக அளவில் உள்ளன. மேலும் இதில் உள்ள நல்ல அளவிலான எலக்ட்ரோலைட்ஸ் பொட்டாசியம் உடம்பில் வயிற்றுப்போக்கினால் ஏற்படும் எலக்ட்ரோலைட்ஸ் குறைபாட்டை நீக்க உதவுகிறது. செகண்ட் ஒன் வெயிட் லாஸ். இளநீரில் குறைந்த அளவே கொழுப்பு இருப்பதால் மற்றும் அதனை பருகினால் வயிறு நிறைந்தது போன்று உணர்வு ஏற்படுவதால் அதிகமாக தேவையில்லாத உணவுகளை சாப்பிட முடியாமல் உடல் எடை குறைய உதவுகிறது. தேர்ட் ஒன் பிளட் சுகர். இளநீரில் சர்க்கரை நோயாளிகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் இருப்பதாலும் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைக்க உதவுவதாலும் சர்க்கரை நோயாளிகள் இளநீர் பருகுவது நல்லது. ஃபோர்த் ஒன் வைரஸ் டிசீஸ். சளி, காய்ச்சல் மற்றும் ஹெர்ப்ஸ் இவை இரண்டுமே சில வைரஸ் கிருமிகள் நம் உடம்பை தாக்குவதால் ஏற்படுகிறது. இளநீரில் ஆன்டிபாக்டீரியல் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி அடங்கி இருப்பதால் வைரஸ் தாக்குதலுக்கு நல்ல மருந்தாக இது அமைகிறது. ஃபிஃப்த் ஒன் பிளட் பிரஷர். இளநீரில் வளமான அளவு பொட்டாசியம் இருப்பதால் அது கூடுதல் இரத்த அழுத்தம் மற்றும் வாதத்திற்கு நல்ல மருந்தாக அமைகிறது. சிக்ஸ்த் ஒன் கிட்னி ஸ்டோன். பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் போன்ற கனிமங்கள் இளநீரில் அதிகம் இருப்பதால் இது சிறுநீரகத்தில் கற்கள் வருவதை தடுக்கிறது. செவன்த் ஒன் ஸ்கின் ப்ராப்ளம். பருக்கள், புள்ளிகள், சுருக்கங்கள் ஏற்பட்ட சருமங்களில் இளநீரை இரவில் படுக்கும்போது தடவி காலையில் கழுவ வேண்டும். இதை தொடர்ச்சியாக 3 வாரங்கள் செய்வதால் சரும பிரச்சனைகள் சரியாகும். எய்த் ஒன் கேன்சர். சில ஆய்வுகளின்படி இளநீரில் சைட்டோகனின்கள் இருப்பதால் முதுமை தோற்றத்தை தடுக்கவும் கார்சினோஜெனிக் மற்றும் த்ரோம்பாட்டிகளை தடுக்கவும் உதவுகிறது. மேலும் இதில் உள்ள செலினியம் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் புற்றுநோய்களுக்கு எதிராக விளங்குகிறது. நைன்த் ஒன் க்ளோயிங் ஸ்கின். இளநீரில் கால்சியம், இரும்பு, மேங்கனீஸ், மெக்னீசியம் மற்றும் சிங்க் போன்ற கனிமங்களின் கலவைகள் உள்ளன. இந்த அளவு முன்னும் பின்னுமாக இருந்தாலும் இவைகளில் உள்ள கனிமங்களின் கலவை ஆரஞ்சு போன்ற பழத்தை விட அதிகமாகவே உள்ளன. ஆகவே சருமம் பொலிவாக மின்னும். ஒன் டைஜஷன். இளநீர் அஜீரணத்தை தடுக்க உதவுகிறது, நெஞ்செரிச்சலை நீக்குகிறது, வயிற்றை ஆற்றுகிறது மற்றும் ஒட்டுமொத்த செரிமான ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துகிறது. இவ்வளவு பயன் தரக்கூடிய இளநீரை டெய்லி அல்லது வாரத்திற்கு 2 முறையாவது எடுத்துக்கொள்ளுங்கள். நோயற்ற வாழ்வை வாழ்வோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.